ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சூலூர் காரணம்பேட்டை தாண்டி செம்மிபாளையம் ஊராட்சியில் தான் இருக்கோம். பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம். கோயம்புத்தூரில் கிழக்கு புறவழிச்சாலை 81 கிலோமீட்டருக்கு அமைய இருக்குது. செம்மிபாளையம், செம்மாண்டாபாளையம், கிட்டாம்பாளையம் பகுதிகளில் நில அளவீட்டுக்கான பணிகள் துவங்கிட்டாங்க. சர்வே பணிகள் துவங்கிட்டாங்க. சமீபத்தில் அக்டோபர் மாதத்தில் கிட்டாம்பாளையம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க விவசாயிகள்லாம். கிழக்கு புறவழிச்சாலை எதிர்ப்பு இயக்கம் ஆரம்பித்து மனு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிழக்கு புறவழிச்சாலை பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், சிறு சிறு தொழிற்கூடங்கள் வழியாக செல்வதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தொழிற்சங்கங்கள் இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கிழக்கு புறவழிச்சாலை அமைந்தால் தொழில் ரீதியான வர்த்தக போக்குவரத்துக்கு இந்த சாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவும் எதிர்ப்பும் நிறைந்த இந்த கிழக்கு புறவழிச்சாலையை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக காணலாம். நம்ம சேனல் வெற்றிகரமாக 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். இனி வர வீடியோஸில் தெளிவான விளக்கங்கள் கொடுத்து நம்ம சேனலை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிற கட்டாயத்தில் இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் தெளிவான விளக்கங்களை கொடுக்க முயற்சி செய்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் மேற்கு புறவழிச்சாலையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்க. மேற்கு புறவழிச்சாலை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வெளியிட்டிருக்கோம். இப்போ கிழக்கு புறவழிச்சாலை வருதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த கிழக்கு புறவழிச்சாலை பார்த்திங்கன்னா மேற்கு புறவழிச்சாலையை ஆரம்பிக்கும் இடத்திலும் முடியும் இடத்திலும் இந்த கிழக்கு புறவழிச்சாலையை சேர்க்க போகிறாங்க. மதுக்கரையில் தொடங்கி பல்லடம் பக்கமாக வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்க செம்மிபாளையம், செம்மாண்டாபாளையம் அந்த பக்கமாக போய் கனியூர் பக்கம் போய் அவினாசி ரோடு தாண்டி அன்னூர் தாலுக்கா பகுதிகளில் போய் மத்தம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் சேருது மேட்டுப்பாளையம் ரோட்டில். இந்த புறவழிச்சாலை பார்த்திங்கன்னா 81 கிலோமீட்டருக்கு அமைக்க போகிறாங்க. 1200 ஏக்கர் நிலம் இந்த திட்டத்துக்கு தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. 6 வழிச்சாலையாக இந்த ஹைவேஸ் அமைய இருக்குது. இந்த திட்டத்தை விவசாயிகள் மற்றும் அந்த பகுதி மக்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த கிழக்கு புறவழிச்சாலையானது பல்வேறு விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், சிறு சிறு தொழிற்கூடங்கள் வழியாக ஊடுருவி செல்லுதுன்னு சொல்கிறாங்க. கிழக்கு புறவழிச்சாலை எதிர்ப்பு இயக்கம்னு ஆரம்பித்து அந்த திட்டத்தை எதிர்த்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறது, உண்ணாவிரத போராட்டம்னு நடத்திட்டு வராங்க. பல்லடத்தில் செம்மிபாளையம், சுக்காம்பாளையம், மாதப்பூர் வழியாக இந்த சாலையை அமைய போகுதுன்னு சொன்னனால அந்த பகுதி மக்கள் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் சாலை NH 181, சத்தியமங்கலம் சாலை NH 948, அவினாசி சாலை NH 544, திருச்சி சாலை NH 81, பொள்ளாச்சி சாலை NH 83 மற்றும் பாலக்காடு சாலை NH 544. 6 முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கிற இந்த கிழக்கு புறவழிச்சாலை திட்டம் நகர்ப்பகுதியில், புறநகர் பகுதிகளெல்லாம் நெரிசலை குறைக்குன்னு கோவையில் உள்ள தொழில்துறை அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. கரூர் டு கோயம்புத்தூருக்கு கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே பசுமை வழிச்சாலை 2016 வரும்னு சொல்லியிருந்தாங்க. 2018 நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கரூர் டு ஹைவேஸ்க்கான திட்ட மாதிரிகளை தயாரித்து அந்த பகுதி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தினாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை பாதியிலே அனைவரும் புறக்கணித்தாங்க. கரூர் டு கோயம்புத்தூர் கிரீன்ஃபீல்டு ஹைவேஸில் கரூரில் 37 கிலோமீட்டர் அமைப்பதாகவும், திருப்பூரில் 77 கிலோமீட்ரு, கோயம்புத்தூரில் 67 கிலோமீட்டர்னு மொத்தம் 182 கிலோமீட்டர் அமைப்பதாக அந்த திட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த திட்டம் இப்போதைக்கு செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி முழுமையான தகவல் தெரியல. அதற்கு மாற்றாக தான் இப்போ கோயம்புத்தூரில் கிழக்கு புறவழிச்சாலை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிழக்கு புறவழிச்சாலைக்கு மாற்றாக பல்லடம் டு கொச்சி சாலை, காரணம்பேட்டை, கருமத்தம்பட்டை, அன்னூர் சாலையை விரிவுபடுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அவினாசிலேருந்து மேட்டுப்பாளையம் சாலையை 4 வழி சாலையாக மாற்றுவதற்கு ஏற்கனவே அரசு அறிவிச்சிருக்காங்க. அவினாசி பல்லடம் சாலையை 4 வழி சாலையாக மாற்றுவதற்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தொழிற்சங்கங்கள் இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. சமீபத்தில் இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள்கிட்ட மனு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு புறவழிச்சாலை மாதிரியே ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு இந்த கிழக்கு புறவழிச்சாலையும் அமைய போகுது.
நெடுஞ்சாலைத்துறைகள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேற்கு புறவழிச்சாலைகள் பணிகள் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த கிழக்கு புறவழிச்சாலைக்கான பணிகள் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவும் எதிர்ப்பும் நிறைந்த இந்த கிழக்கு புறவழிச்சாலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த பகுதியில் இருபுறமும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா விவசாய நிலங்களாக தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் சைட்டு போட்டிருக்காங்க.